வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இவர் தான் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு, ஜோக்கர், பொய்யர், இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒன்று சொல்லக்கூடிய மாற்றக்கூடியவர், திடீர்னு ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு 5 நாள் போர் நிப்பாட்டிருக்கேன், நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இம்மிடியட்டாக ஈரான் என்ன சொல்லிச்சுனாக்க, ஐயா நீ போடா, நீ எப்போ போலும் பொய் சொல்லிட்டே இருப்ப, நீ என்ன சொன்னாலும் அது நீயே ஃபாலோ பண்ண மாட்டே, அதனால் நாங்கள் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து இன்னொரு பொய் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, 15 பாயிண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போர் நிறுத்தம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். காரணம் என்னன்னாக்க, அமெரிக்காவுக்கு அடி மேல் அடி, ஏவுகணை மூலமா இஸ்ரேலை தாக்குறாங்க. இப்போ இஸ்ரேலில் என்னாச்சு அப்படின்னா, அதாவது இஸ்ரேலில் உள்ள டிமோனா, அதாவது சீக்ரெட் நியூக்ளியர் சென்டர் இருக்குது டிமோனாவில், அதாவது இஸ்ரேலில் உள்ள டிமோனா நகரத்தில். நம்ம டிமோனா நகரம் பார்த்தோம் இல்லையா, லிட்டில் இந்தியான்னு பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில். அங்கே திரும்பவும் இஸ்ரேல் ஏவுகணை அனுப்பி இன்றைக்கி அதை அழிச்சிருக்காங்க நிறைய இடத்த. அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதையும் ஏவுகணை அனுப்பி இன்றைக்கி நொறுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வளைகுடா நாடுகளில் நிறையா இடத்துல அமெரிக்கன் படைத்தளவுகளை அதுலேயும் கொண்டு போட்டிருக்காங்க. பஹ்ரைன்லேருந்து 2 இடத்துல கொண்டு போட்டு அங்கே உள்ள ரேடார், அமெரிக்க ரேடாரை அழிச்சிருக்காங்க. அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி ஒரு கப்பல் இருக்குது, பெரிய கப்பல் இருக்குது, அதை ஏவுகணை தாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவர் ஆல்ரெடி நான் போர் நிறுத்தம் செஞ்சுட்டேன், இனிமேல் 5 நாள் கொடுத்துருக்கோம், அதனால் தாக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஈரான் இப்போ தாக்குன்னு தாக்கியிருக்காங்க இஸ்ரேலாண்டு அமெரிக்காவுடைய விமானத்தளங்கள். அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளில் சில முக்கியமான பகுதிகள் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார், இப்போ 15 பாயிண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், அந்த 15 பாயிண்ட் பிளானில் ஈரான் ஏற்றுக்கிடுச்சுனாக்க கொஞ்சம் முழுசாக நான் என்ன சொல்ல படையை வித்ட்ரால் பண்ணிக்கிறேன், சீஸ்ஃபயர், அதாவது சண்டை நிறுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறது யாராச்சும் நம்ப முடியுமா? நீங்களே சொல்லுங்கள், யாராச்சும் நம்ப முடியுமா? அமெரிக்கர்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்த ஆள் சொல்கிறது. ஏன்னா இப்போ இந்த போர் நடக்கிறதுக்கு முன்பாக 3 முறை ஈரான், அமெரிக்கா இதெல்லாம் சேர்ந்து அணுகுண்டு அணுசக்தியை பற்றி 3 முறை பேசியிருக்காங்க. 3ஆவது முறை என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக என்ன செய்கிறாங்கனாக்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏவுகணையில் போட்டு அங்கே உள்ள தலைவர்களை பூரா கொண்டாங்க. இங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த பக்கம் தலைவரை கொள்வது. அப்போ எந்த மாதிரி நடைமுறை? அப்போ இருந்தாலும் நம்புவாங்களா? யாராச்சும் நம்ப மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களே கேளுங்களே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈரானை ஃபுல்லாக அழிச்சிட்டேன், நான் வின் பண்ணிட்டேன், நான் எப்போயே நான் வின் பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன், ஈரான் போரில் ஜெயிச்சிட்டேன், அங்கே எந்த இராணுவமும் எந்த தலைவரும் இல்லை, எல்லாத்தையும் அடிக்க ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ, அதாவது ட்ரம்ப் ஆகிய நீ எதற்காக போய் 15 பாயிண்ட் பிளான் பண்ணுறிய? நேரடியாக உள்ளே போகணும் தானே, உள்ளே போய்தான் பாருவே. இந்த சொல்லலை, ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசுகிற கூட நீங்கள் கேளுங்களேன், என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன்.
I think we're going to end it. I can't tell you for sure. I don't like to say this. We've won this. This war has been won. The only one that likes to keep it going is the fake news. I mean, the New York Times, you read the New York Times, it's like we're not winning a war where they have no Navy and they have no Air Force and they have no nothing. And we literally have planes flying over Tehran and other parts of their country. They can't do a thing about it. இவர் என்ன சொன்னார் கேட்டீங்களா? நாங்கள் வின் பண்ணிட்டோம், ஈரான் வரல, அங்கே நோ ஆர்மி, நோ நேவி, நோ லீடர்ஸ், எதுவுமே இல்லையா. எங்களுடைய விமானம் வந்து ஈரானில் வந்து அது வாட்டு ரோமிங், ஃப்ரீ ரோமிங், அது வாட்டு ஜாலியாக போயிட்டு வருது. இப்போ கூட F-16 3 F-16 இஸ்ரேலோட 3 விமானத்தை அடித்தாங்க, அமெரிக்க விமானத்தை அடித்தாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாப்புல. இந்த மாதிரி பொய் சொல்லிகிட்டே தெரிய வேண்டியதான். இப்படி பொய் சொல்லிவிட்டு திரும்ப என்ன சொல்கிறாப்புலனாக்க 15 பாயிண்ட் பிளான், அதாவது இந்த 15 பரிந்துரைகளை ஏற்றால் ஈரான் வந்து நான் சொல்லக்கூடிய 15 பரிந்துரைகளை ஏற்றால் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தயார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. யார் டிக்டேட் பண்ணுவான்னா, ஜெயிச்சவன் தோத்தவன்ட்ட டிக்டேட் பண்ணுவான். ஏய் தோத்துட்டேன்ச்சுக்கவே, நான் சொல்கிறத கேட்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெனிசுலாவில் வந்து அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டையும் அவங்க ஒய்ஃபையும் நைட்டோட நைட்டாக வந்து அமெரிக்கா படை வந்து உள்ளே புகுந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருச்சு. அந்த வெனிசுலா நாட்டில் உள்ள எண்ணெய் வளங்களையும் தங்க சுரங்கங்களையும் அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் ஆக்குபை பண்ணி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வெனிசுலா நாடு. அப்போ என்ன சொல்கிறாங்க, வெனிசுலா நாடுடைய பிரசிடண்ட்டை தூக்கிட்டு போனதுனால அப்போ வெனிசுலா என்னாச்சு, தோத்துருச்சு. அப்போ வெனிசுலா தோத்ததுனால அமெரிக்கன் சொல்கிறத பூரா கேட்டுக்கிட்டு இருக்கான் வெனிசுலா. இது எப்பயுமே எங்கேயுமே நடக்கும். ஒரு தோல்வி உற்றவன் வந்து ஜெயிச்சவன் என்ன சொல்கிறான் அதையும் கேட்பான். ஆனால் இங்கே என்னாச்சு அப்படின்னா, தோத்தது அமெரிக்கா, இந்த போரில் ஜெயித்தது ஈரான். அப்போ ஈரான் தான் டிக்டேட் பண்ணணும், டேய் நீ இதை செய்ய அதை செய்யின்னு டிக்டேட் பண்ணணும். ஆனால் தோத்தது அமெரிக்கா, டிக்டேட் பண்ணுறது தோத்ததை டிக்டேட் பண்ணுறான். இது எந்த வழியில் நியாயமாக இருக்கும்? அந்த ஆள் அந்த 15 பரிந்துரை என்ன அப்படின்னா, முதல் பரிந்துரை என்ன, ஈரான் தற்போது தங்களிடம் உள்ள அணுசக்தி கட்டமைப்புகளை கலைக்க வேண்டும். இந்த 15 பாயிண்ட் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். முதல் என்னன்னாக்க அணுசக்தி கட்டமைப்பு, நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கலைச்சிடணும், மொத்தமாக அதை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ரெண்டாவது வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்ய மாட்டோம் என்று ஈரான் வாக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம், ஜெயிச்சவே ஈரானே, ஆனால் இவனுக்கு கெஞ்சனுமா, அணு ஆயுதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மூணாவது, ஈரானிய பிரதேசத்தில் யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறக்கூடாது. யுரேனியம் செறிவூட்டல்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி அணுசக்தி அணு மூலமாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னால் யுரேனியம் செறிவூட்டல் பண்ணணும், அதை பண்ணக்கூடாதான். ஈரான் தங்களிடம் உள்ள சுமார் 450 கிலோ செறியூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை சர்வதேச அணுசக்தி முகமையுடன் விரைவில் ஒப்படைக்க ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஈரான் வந்து 450 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சுருக்கான், அதை வந்து இன்டர்நேஷ்னல் பாடிகிட்ட கொடுத்துடணும். அப்புறம் நடன்ஸ், இன்ஃபஹான் அண்டு ஃபோர்டோ 3 அணுசக்தி நிலையங்களை அகற்றப்பட வேண்டுமா. 3 அணுசக்தி நிலையம் வச்சுருக்காங்க, அந்த 3 இடத்துல அதை அகற்றணும்னு சொல்லியிருக்காரு. சர்வதேச அணுசக்தி முகமை மற்றும் ஐநா அணுசக்தி பார்வையாளர்கள் ஈரான் முழுவதும் சோதனையிட முழு அனுமதியையும் வெளிப்படைத்தன்மையும் தர வேண்டும். இவங்க போய் ஈரானில் வந்து எதுவுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு என்ன செய்யலாமா போய் சோதனை பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ ஈரான் தங்களது பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் போன்றவர்களை கொண்டு செயல்படுவதை நிறுத்த வேண்டும். இந்த பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் இருந்தாங்கனாக்கா அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த பிராந்தியத்தில் இருக்கும் பயங்கரவாதிகளுக்கு நிதி, ஆயுதம் போன்றவற்றை வழங்குவதை ஈரான் நிறுத்த வேண்டும். அடுத்து, ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். அது சுதந்திரமான கடல் வழிப்பாதையாக செயல்பட வேண்டும். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது ஈரானோட கட்டுப்பாடு. ஒரு 21 மைல் அந்த அகலத்தில் வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இப்போ ஈரானி கட்டுப்படுத்தக்கூடாது, ஃப்ரீயாக ஆறு போயிட்டு வர மாதிரி அது விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானின் ஏவுகணை திட்டத்தில் அதன் தயாரிப்பு எண்ணிக்கையும் அது சென்று தாக்கும் தூரத்தையும் குறைக்க வேண்டும். இந்த ஈரான் ஏவுகணை வச்சு தான் அரட்டிக்கு இருக்காங்க உலகத்தையே. அதில் என்ன செய்யணுமா, ஏவுகணையை தூரத்தை குறைக்கணுமா. ஏன்னா அமெரிக்காவை அடிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ 4000 கிலோமீட்டருக்கு மேலே அமெரிக்க விமானப்படை தளத்தை வந்து இங்கே இந்தியன் ஓஷனில் இருக்குது. அங்கே வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுவே பயந்துட்டாங்க அவங்க. தொலைதூரம் போய் 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து அடிக்கக்கூடிய ஏவுகணை வந்து ஈரான் ஏவுச்சு. அதை பார்த்து பயந்துட்டாப்புல. உடனே சொன்னால குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. எதிர்காலத்தில் ஈரான் ஏவுகணை பயன்படுத்தினாலும் அது தற்காப்பிற்காக மட்டுமே இருக்க வேண்டுமா. அது தற்காப்புக்கு மட்டும் ஏவுகணை பயன்படுத்தணுமா, மீதிகளை பயன்படுத்தக்கூடாதான். ஈரான் மீதுள்ள முழு தடைகளை நீக்கப்படும். தடை பண்ணியிருக்காரா, அது முழு நீக்கிடுவாராம் அவர். புஷேர் அணுமின் நிலையத்தில் மின்சார உற்பத்தி உட்பட ஈரானின் குடிசார் அணு சக்தி திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அமெரிக்கா உதவும். இந்த மாதிரி செய்யறதுக்கு அமெரிக்கா மீது உதவுவாங்க அவங்க. ஈரான் மேலே சொன்னவற்றை மீறினால் மீண்டும் முழு தடை விதிக்கப்படும். இந்த 15 கோரிக்கையை இவங்க சொல்லுவாங்களாம். ஆனால் ஈரான் உடனே கேட்டுக்கிறமா. ஈரான் என்ன சொல்லி தெரியுமா, போடா போ, ஜெயிச்சது நான், தோத்தது நீ சொல்கிறத கேட்க முடியாது. இது எப்படி மூலம் போச்சு, பாகிஸ்தான் வந்து அங்கே போய் பாகிஸ்தானே தூதர் அமெரிக்காவுக்கு இந்த 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து பாகிஸ்தான் போய் சொல்லிச்சு. அது மாதிரி ரிஜெக்ட் பண்ண, நீ போப்போ ஓ வேலையை பாருப்பா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரான் என்ன சொல்லிச்சு, இந்த 15 பாயிண்ட் பிளானை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. நீ என்ன செஞ்சால் செஞ்சுக்க, நீ சொல்கிற கேட்க முடியாது. ஏன்னா நீ ஒரு பக்கம் எங்கிட்ட வந்து பேரா ட்ரூப்பர்ஸ் 5000 பேருக்கு மேற்பட்ட வந்து எலைட் ட்ரூப்பர்ஸ் அவங்க வந்து முக்கியமான ஆளுங்க அந்த அமெரிக்கா படையில். அவன் ஒரு 5000க்கு மேலே கொண்டு வந்து குமிச்சிருக்கான். இன்னொரு 1000 ட்ரூப்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பக்கம் பூரா படைகளை பூரா அங்கிட்டு குமிக்கிறது, இந்த பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஏமாத்துறது. இந்த மாதிரி ஏமாற்ற நாங்கள் நம்ப முடியாது. உன் மேலே நம்பிக்கை கிடையாது, முக்கியமாக ட்ரம்ப் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால் 15 பாயிண்ட் பிளானை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு ஈரான் அறிவிச்சாங்க. ஈரான் முன்வைக்கும் 5 அதிரடி நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, அமெரிக்காவின் திட்டத்தை நிராகரித்த ஈரான் போர் நிறுத்தத்திற்கு 5 நிபந்தனைகளை விதித்துள்ளது. போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு கட்டாயமாக நிதி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பு மற்றும் அரசியல் படுகொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஈரான் மீது மீண்டும் போர் தொடுக்கப்படாது என்பதற்கான சர்வதேச உத்தரவாதம் அளிக்க வேண்டும். ஈரான் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து எதிர்ப்பு படைகள் ரெசிஸ்டன்ட் குரூப்ஸ், அனைத்து எதிர்ப்பு படைகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானிய இறையாண்மையை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த மாதிரி ஈரான் வந்து திரும்ப 5 நிபந்தனைகளை விதிச்சிருக்கு அமெரிக்காவிற்கு. ஸோ இந்த மாதிரி நிபந்தனைகள் விதித்ததுனால இந்த போர் வந்து இன்னும் முடிவுக்கு வரலை. ஆனால் அமெரிக்கா ஈரான் பார்த்து பயந்துருச்சு தான் சொல்லுவேன். அமெரிக்கா ஈரானை பார்த்து பயந்து விட்டது. ஏன்னா அவங்களுடைய ஏவுகணையுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்கா எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல், எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிருச்சு, காலை விட்டுருச்சு, எடுக்க முடியலை. நம்ம வெளியில் வந்து வித்ராபடி போனமாக்க நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். நம்மது ஏன் உலகத்திலேயே சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லுவாப்புல, புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி
இப்போ எல்லா பற்றியும் பகைச்சதுனால இந்த ஆள் எவனும் மதிக்கிறது கூட கிடையாது. அவர் ஏதாவது பேசினா கூட போடா அப்படின்னு போயிடுது. அதனால் எவனையும் மதிக்கிறதும் கிடையாது இந்த ஆளை யாரும் மதிக்க கிடையாது, எந்த தலைவரையும் மதிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னாக்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுனாக்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு ஏழை ஒரு கோடீஸ்வரன் அவமதித்தால் நீ போடான்னு சொல்லக்கூடிய தெம்பு அந்த ஏழைகளுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த ஆள் எவ்வளோ பெரிய சூப்பர் பவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, மதித்தா அடுத்தவர் மதிப்பார்கள். நீ மதிக்கலையா அவனை யாரும் மதிக்க மாட்டான். எக்ஸாம்பிள் யூரோப்புன்னு வச்சுக்கோங்களேன். நேட்டோ கண்ட்ரிஸ் அமெரிக்கா சேர்ந்து தான் நேட்டோ கண்ட்ரிஸ் ப்ளஸ் அமெரிக்கா எல்லாம் சேர்த்து நேட்டோன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் தலைவர்களை ஒவ்வொருத்தனால் நோஸ் கட் பண்ணுறது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பெரிய பேப்பர் டைகர், இவன் பெரிய கோலை, இப்படிலாம் சொல்லிவிட்டு திரும்ப மூஞ்சி கொடுத்து எப்படி பேச முடியும்? அதனால் இந்த ஆள் அவங்கள மதிக்காதனால அவர்களும் இவங்களை மதிக்கிறது கிடையாது. அவங்க மட்டும் கிடையாது, உலக மக்கள் பூரா இந்த ஆளை மதிக்க கிடையாது, ஒரு பொருட்டாகவே மதிக்க கிடையாது. இது என்ன சொல்லலாம், ஒரு பச்சவந்தி அப்படின்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒன்று சொல்லுவான், அப்படியே அந்த மாறணும், பச்சவந்தி மாறும்னா அது மாதிரி. ஸோ இந்த 15 முக்கியமானதுனாக்க, இந்த 15 பாயிண்ட் பிளானை ஈரான் நிராகரித்துள்ளது. இது கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தி தான். அமெரிக்கா தோற்றதுன்னு அர்த்தம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.